இந்த பிரபஞ்சம் முழுவதும் அமைதியாக இருந்த ஒரு இரவு. நட்சத்திரங்கள் கூட ஒரு தெய்வீக ரகசியத்தைச் சொல்ல வரிசையாக ஒளிர்ந்தன. அந்த இரவுதான் மகா சிவராத்திரி. இமயமலைகள் மௌனமாக நின்றன. சந்திர ஒளியில் புனிதமான காற்று வீசியது. ஒரு ஆலயத்தின் உள்ளே எண்ணெய் விளக்குகள் மெதுவாக துளிர்த்தன. அங்கே இருந்த சிவலிங்கம் எல்லா உயிர்களையும் காக்கும் சக்தியை வெளிப்படுத்தியது. அந்த நேரத்தில் கங்கை தெய்வீக ஒளியாக விண்ணிலிருந்து இறங்கி மகாதேவன் தியானத்தில் தோன்றினார். அவரின் மூன்றாம் கண் ஞானத்தின் ஒளியை வெளிப்படுத்தியது. சிவராத்திரி என்பது ஒரு விழா மட்டுமல்ல, அது மனதை சுத்தப்படுத்தும் ஒரு புனித இரவு. பக்தர்கள் விளக்குகள் ஏந்தி ஓம் நமசிவாய என்று ஜெபித்தனர். பில்வ இலைகள் சிவலிங்கத்தின் மேல் விழ பாலாபிஷேகம் நடந்தது. மணி ஒலி முழங்க அந்த ஆலயம் முழுவதும் ஆனந்தம் பரவியது. பிரபஞ்சம் முழுவதும் சிவன் நடராஜராக ஆடியார். அவரின் டம்ரு ஒலி உலகம் உருவாகும் அதிர்வை எழுப்பியது. ருத்ராட்சம் ஒளிர்ந்து பக்தியின் சக்தியை நினைவூட்டியது. ஒரு தீபத்தை ஏற்றும் ஒவ்வொரு கரமும் ஒரு பிரார்த்தனையாக மாறியது. சிறு குழந்தையின் மனமார்ந்த வேண்டுதல் கூட சிவனின் அருளை பெற்றது. நெற்றியில் வைப்பது வில்வும் விபூதியும் அல்ல, அது வாழ்க்கையின் உண்மை. அனைத்தும் நிலையற்றது, ஆனாலும் சிவன் மட்டும் நித்தியம். விடியற்காலையில் கைலாசமலையின் பின்னால் சூரியன் உதித்தது. அமைதியான சிரிப்புடன் சிவபெருமான் அருள் வழங்கினார். இந்த சிவராத்திரியில் உங்கள் மனதை அமைதியாக்குங்கள். உங்கள் உள்ளம் ஓம் நமசிவாய என்று ஒலிக்கட்டும். அப்போது வாழ்க்கையின் இருள் எல்லாம் ஒளியாக மாறும். ஓம் நமசிவாய.